வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்று நாம் காண இருப்பது சிவானந்த போதம் எனும் நூலிலிருந்து அறிவுக்கும் மனதுக்குமான வாக்குவாதம் பற்றிய பகுதியைத்தான் பார்க்கப் போகின்றோம். அறிவு கூறுகின்றது, ஆன நெஞ்சமே இமைப்பொழுதாகிலும் அலைவறுத்து இருத்தாயோ, போன நாளிலே நடந்ததும் இருந்ததும் புதுமைகள் அறியாயோ, ஈனமாகிய கவலையை நீக்கி ஐம்பொறியினில் இணங்காமல் தானமொத்து நான் சொல்மொழி கேட்டு நீ சரியென்று மகிழ்வாயே என்று சொல்லுகின்றது. அதற்கு மனம், ஏதேது விபரீதமாய் இருக்கின்றதே, இமைப்பொழுதாகிலும் பிரியாமல் இருந்த நீ இப்போது என்னை அந்நியமாக குறித்து சொல்படி கேட்கச் சொன்னதும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. ஆகிலும் உதவியான காரியமாக இருப்பின் கேட்டுக்கொள்கிறேன், ஆதலால் சொல்க என்று மனம் கேட்க அறிவு கூறத் தொடங்குகின்றது. முக்தி பெறும் அழகான நெஞ்சமே, பணியறுத்தல் மொழிய கேள் நீ, சத்து சித்தானந்த பராபரமே தற்கதி என்று சார்ந்திடாமல், முக்தர்களும் ஓதி வைத்த நூல்தனை ஆராய முனைந்திடாமல், பத்தி நிலை நில்லாமல் சிந்தனையும் ஓயாமல் பார்ப்பதென்னோ என்று சொல்லுகின்றது. அதற்கு மனம் கேட்கின்றது, அப்படியெனில் அந்த பராபரத்தை சாரவில்லை எனவும், நூலின் உட்பொருளை அறிந்து அதை முனைப்பாக மேற்கொள்ளவில்லை எனவும், பக்தி நிலையில் நிற்கவில்லை எனவும், சிந்தனைகளை அறுத்து அமைதியாக இருக்கவில்லை எனவும் சொல்கின்றவற்றையெல்லாம் எக்காலத்திலும் நான் அறியாதவனாய் இருக்கின்றேன். இவையெல்லாம் எனக்கு புரியாத ஒரு மொழியாய் விஷயமாய் இருக்கின்றது. மாடு, மக்கள், பெண்டிர், சுற்றம், வாழ்நாள் முதலியனவே உண்மையான பொருளென்று நான் மூழ்கியிருந்த எனக்கு இப்போது திடீரென்று 4 வகையில் சிந்திக்கச் சொல்கின்றாய். அதை தெளிவாக எனக்கு புலப்படுமாறு சொல்லுக என்று மனம் கேட்க அறிவு கூறுகின்றது, மாடும் மக்களும் சுற்றமும் பெண்டிரும் மாளிகையுடன் வாழ்வும் நாடு ராஜ்யமாண்டிடும் புகழ்ச்சியும் நமவென்றே தேகத்தின் ஊடு சென்று நீ எனது உடல் யான் என உழன்றலுத்திடு நெஞ்சே, வீடு விட்டு உயிர் ஏகிடும் போதினில் வினை வழி நுழைந்தாயே என்று கூறுகின்றது. அதற்கு மனம் கேட்கின்றது, தேகத்தினுள்ளே புகுந்து மாடு, அதாவது செல்வம், மாடு, மக்கள், சுற்றம், பெண்டிர், உயர் வாழ்வு, தேசாதிபத்திய புகழ்ச்சி முதலியவைதான் உண்மை என்று, தேகம் நான் எனது என்று பாராட்டி உழல்கிறாய் என்றும், முடிவு காலத்தில் வினை வழியிலேயே உயிரை நுழைத்துச் செல்கின்றாய் என்றும் சொல்லுகின்றாய். நீ இதுவரை கூட இருந்தாயா இல்லையா? இந்நாள் வரை எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டு இப்பொழுது என்னை கேட்பதற்கான இந்த கேள்விகளை கேட்பதற்கான காரணம் என்ன என்று மனம் கேட்கின்றது. அறிவு கூறுகின்றது, கேள் நீ நெஞ்சமே, உன் இள வயதிலே கிடந்து உழைந்தனை முன்னால் வீணிலே பல ஜனனமும் எடுத்ததின், நீ மேலெந்திடும் போதே ஊனிலே எனை யான் அறியாமலே உத்தமர் நோக்கத்தால் காணும் இப்படி மானிட தேகமும் கண்டதும் அறிவாயே. அதற்கு மனம் கேட்கின்றது, அநேக தேகத்தில் பிறந்து பிறந்து இறந்திருக்கின்றதாக சொல்லுகின்றாய். அவற்றுள் மானிட தேகம் அருமையாக பெரியோரின் கிருபையினால் அந்த நோக்கத்தினால் கிடைத்ததாகவும் சொல்கின்றாய். சரி, அது எனக்கு விளங்கும்படிக்குச் சொல் என்று மனம் கேட்க அறிவு, அந்த மானிட பிறவி எங்கனம் நமக்கு கிடைக்கின்றது
என்பதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். எனது நர்மி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.